ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முட்டை கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மலான கேரட் பொரியல் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே நான் பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு முதல்ல நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சிருக்கிற 1/4 கிலோ கேரட்டை அதில் சேர்த்துக்கிறேன். கேரட் கொஞ்சம் வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வெந்து வரும்போதே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கேரட் நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்து நல்லா சுண்டு வந்திருக்குன்னு. இது நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 முட்டையை எடுத்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம முட்டையை எந்த டிஷ்ஷில் சேர்க்குறோமோ அந்த டிஷ்ஷுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த டிஷ்ஷில் ஊற்ற போகிறீங்களோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சில முட்டைகள் கெட்டு கூட போயிருக்கும். அதனால தான் இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் மேலே எல்லாம் நல்லா முட்டை வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக கலந்து விட வேணாம். ஏன்னா முட்டையெல்லாம் ரொம்ப பொடியாக மாறிடும். அங்கங்கே முட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம பொரியல் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா உடச்சி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரத்துக்கு வதக்கி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டாலே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம உடச்சி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம முட்டை கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான பொரியல். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த முட்டை கேரட் பொரியல் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.